அன்பான தேவஜனமே, விக்டரி காஸ்பல் சர்ச் விடுதலையின் சுவிசேஷ சபை வழியாய் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று தேவன் உங்களுக்கு தரும் ஆவிக்குரிய மன்னா என்ன அப்படின்னா, 1 சாமுவேல் 1:18. அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. உங்க எல்லாருக்குமே தெரியும், அன்னாள் தேவனிடம் அழுது புலம்பி, தேவனே என்னை கண்ணோக்கி பாருங்க, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுங்க, அவ்வாறு கொடுத்தால் பால் மறந்த பிற்பாடு உம்மிடத்துல நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாங்க. எவ்வளவு தெளிவா இருக்காங்க பாருங்க. எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை நீங்க கண்டிப்பா கொடுப்பீங்க. அதுக்கப்புறமா ஏலி என்ன பண்றாரு, அவங்கள பாக்குறாரு. நீங்க இந்த 1ஆம் அதிகாரம் முழுமையா படிச்சு பாத்தீங்கன்னா, ஏலி பார்க்கும் போது அவள் குடித்து வெறித்திருந்தால் சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஊழியர்கள் உங்களை தவறாக நினைக்கலாம், ஆனால் பரலோக தந்தை ஒரு நாளும் உங்களை தப்பாக நினைக்க மாட்டார். அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, தேவனிடத்துல என்னுடைய இருதயத்துல இருந்து எல்லாத்தையும் ஊற்றிட்டேன், தேவன் என்ன பண்ணுவார், எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கண்டிப்பாக கொடுப்பார். இந்த வசனம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வசனம். ஏன் அப்படின்னா, இத பாருங்க, நல்லா பாருங்க. அப்பொழுது அவள், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயை கிடைக்க கடவது என்றால், தேவன்கிட்ட சொல்றா, எனக்கு நீங்க என்ன பண்ணணும், ஒரு தயவு பாராட்டணும் அப்படின்னு கேட்கிறா. அதுக்கப்புறமா பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால், அதுக்கப்புறம் சாப்பிட்டாங்க, திருப்தியா சாப்பிட்டாங்க. ரொம்ப கவலை கண்ணீர் இருக்கும் போது, காயங்கள் ஜாஸ்தி ஆகும் போது நமக்கு போஜனம் செய்ய எண்ணம் வராது. அப்படின்னா உணவு உண்டணும், அதாவது உணவு உண்ண வேண்டும் அப்படின்னு எண்ணம் வராது, சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு எண்ணம் இருக்காது. ஆனா அவளுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தயவு கிடைக்கும், கண்டிப்பாக தேவன் நடத்துவார். அதுக்கப்புறமா அவங்க என்ன பண்றாங்க, போஜனம் செய்யறாங்க. அது போல காயங்கள் இருந்தால் என்ன பண்ணுங்க, தேவன் நடத்துவார். இந்த காயங்களை தேவன் ஆற்றுவார். நான் தேவனுக்கிட்ட என்ன பண்ணிட்டேன், கொடுத்துட்டேன், கண்டிப்பாக நடத்துவார்னு சொல்லிட்டு விசுவாசத்தோட இருங்க, போஜனம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பாருங்க, அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அதுக்கப்புறம் நீங்க துக்கமுகமா இருக்கக்கூடாது. ஏன்னா என்னுடைய துக்கத்தை தேவன் இன்பமாய் மாற்றுவார், என்னோட புலம்பலை தேவன் ஆனந்த கழிப்பாக மாற்றுவார் என்ற நம்பிக்கை அன்னாளுக்கு இருந்தது. அது போலவே ஆண் குழந்தையும் பிறந்தது. தேவன் அந்த குழந்தையை ஆசீர்வதித்து மிகப்பெரிய ஒரு நியாயாதிபதியாய், தீர்க்கதரிசியாய், 2 ராஜாக்களை அபிஷேகம் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு வல்லமையை கொடுத்தார். அது போல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சோர்ந்து போகாதீங்க. காலதாமதம் ஆகும், ஆனாலும் தேவன் நியமிக்கப்பட்ட நேரத்துல ஒரு நிச்சயமான காரியங்களை கண்டிப்பாக செய்வார். அது உங்களுடைய வாழ்க்கையில் தாழ்வாக இருக்காது, மேன்மையாக இருக்கும். தேவன் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.